அதாவது மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் அதிகம் உணரும் மனிதர்கள். அவர்கள் பார்ப்பது கண்களால் மட்டுமல்ல, மனதாலும் உள்ளுணர்வாலும் பார்ப்பவர்கள். வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் அவர்கள் ஒரு தனி உலகம் வைத்திருப்பார்கள். அந்த உலகத்தில் கனவுகளும் கற்பனைகளும் உணர்ச்சிகளும் ஒன்றாக கலந்திருக்கின்றன. மற்றவர்கள் சாதாரணமாக கடந்து செல்லும் விஷயங்களை மீனம் ராசிக்காரர்கள் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒருவரின் கண்ணீர் கூட அவர்களின் மனதை உலுக்கிவிடும். அதனால்தான் அவர்கள் மிகவும் கருணை உள்ளவர்களாகவும் மனிதாபிமானம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையை அவர்கள் ஒரு போர்க்களமாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பயணம், ஒரு உணர்ச்சி கதையாகவே பார்க்கிறார்கள். மீனம் ராசிக்காரர்களின் மன உலகம் என்பது ஒரு கனவுலகம் போல. அவர்கள் யதார்த்தத்தில் இருந்தாலும் எண்ணங்களில் வேறொரு உலகில் பயணம் செய்வார்கள். எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த கற்பனை அவர்களை பல நேரங்களில் மகிழ்ச்சியாகவும் சில நேரங்களில் வேதனையாகவும் மாற்றும். ஏனென்றால் அவர்கள் நினைப்பது போல வாழ்க்கை நடக்காதது போல மனம் சோர்ந்து போகும். ஆனால் அந்த கனவுகளே அவர்களை மீண்டும் எழச் செய்கின்றன. கலை, இசை, கவிதை, சினிமா போன்ற துறைகளில் அவர்களின் மனம் எளிதாக இருக்கும். ஒரு பாடல் கேட்டாலே அதில் தங்கள் வாழ்க்கை கதையை கண்டுபிடித்து விடுவார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு அன்பு என்பது கொடுப்பது, எதிர்காலமாக கொடுப்பது. ஒருவர் கஷ்டத்தில் இருந்தால் எனக்கு என்ன என்று யோசிக்காமல் அவருக்கு எப்படி உதவலாம் என்று நினைப்பார்கள். தங்களின் வசதிகளை கூட பிறருக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். காதலில் விழுந்தால் அந்த காதலை தங்களின் உலகமாக மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் அதே காதலில் ஏமாற்றம் வந்தால் அது அவர்களின் உள்ளத்தை முழுவதும் உடைத்துவிடும். காரணம், அவர்கள் அன்பை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்களின் உயிரின் ஒரு பகுதி. உறவுகள் என்றாலே மீனம் ராசிக்காரர்கள் அதை ஒரு புனித விஷயமாக நினைப்பார்கள். நட்பு, காதல், குடும்பம் எல்லாவற்றிலும் அவர்கள் முழுமனதோடு இருப்பார்கள். சண்டை வந்தாலும் அதை நீண்ட காலம் மனதில் வைத்திருக்க மாட்டார்கள். மன்னிக்க தெரிந்த ராசி என்றால் அது மீனம்தான். யாராவது மன்னிப்பு கேட்டால் உடனே மனம் உருகிவிடும். ஆனால் இந்த மன்னிக்கும் குணமே சில நேரங்களில் அவர்களை ஏமாறச் செய்கிறது. எல்லோரையும் நல்லவராக நினைக்கும் பழக்கம் இவர்களுக்கு உள்ளது. அதனால்தான் வாழ்க்கையில் சில முறை காயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வரும் கடினங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியம் இருந்தாலும் சில நேரங்களில் அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பி செல்ல நினைப்பார்கள். உண்மையை சந்திப்பதை விட கனவுலகத்திற்குள் ஒளிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். கவலை வந்தால் தூக்கம், இசை, திரைப்படம், தனிமை போன்றவற்றில் தங்களை மறைத்து கொள்வார்கள். இது பல நேரங்களில் அவர்களுக்கு ஓய்வாக இருக்கும். ஆனால் நீண்ட காலம் இப்படியே இருந்தால் வாழ்க்கை முடிவுகளை தள்ளி போடும் பழக்கம் உருவாகும். அதே சமயம் அவர்கள் மனம் ஒருமுறை உடைந்தால் யாரும் நினைக்காத அளவுக்கு தைரியமாக போராடுவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் கற்பனை சக்தி அதிகம் உள்ளவர்கள். அதனால்தான் அவர்கள் கலை சார்ந்த துறைகளில் சிறப்பாக விளங்குவார்கள். ஓவியம், எழுத்து, இசை, நடிப்பு, வடிவமைப்பு, ஆன்மீகம், மருத்துவம் போன்ற துறைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை. பணம் மட்டும் முக்கியம் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. மனதிற்கு பிடித்த வேலை இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். அதனால் சில நேரங்களில் பணவரவு குறைவாக இருந்தாலும் மனநிறைவு அதிகமாக இருக்கும். அவர்கள் செய்யும் வேலையில் உணர்ச்சி கலந்து இருப்பதால் அது மற்றவர்களின் மனதை தொடும். மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது ஒரு விதம் மட்டுமல்ல, ஒரு மதம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை விதி என்று நினைப்பார்கள். கனவுகள், சின்ன சின்ன அடையாளங்கள், மனதில் வரும் உணர்வுகள் ஆகியவற்றை அவர்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வார்கள். சிலருக்கு முன்கூட்டியே நிகழ்வுகளை உணரும் சக்தி இருப்பது போல தோன்றும். இதனால் தான் பல மீனம் ராசிக்காரர்கள் ஜோதிடம், தியானம், பிரார்த்தனை போன்ற விஷயங்களில் ஈடுபடுவார்கள். அவர்களின் உள்ளுணர்வு அவர்களை பலமுறை காப்பாற்றும். மீனம் ராசிக்காரர்கள் மிகுந்த நல்ல மனம் கொண்டவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மனம் எளிதில் வலிவடையும். ஒரே வார்த்தை அவர்களை மகிழ்ச்சியாகவும் அதே வார்த்தை அவர்களை காயப்படுத்தவும் முடியும். அவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த முரண்பாடுதான் அவர்களின் வாழ்க்கையை சிக்கலாக்குகிறது. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் சோகம் ஒளிந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த சோகத்திலிருந்தே அவர்கள் பெரிய கருணைகளையும் கலைத்திறமையும் உருவாக்கி கொள்வார்கள். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெறும் ஓட்டமாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு கதை, ஒரு பாடல், ஒரு பயணம் என்று நினைப்பார்கள். யார் என்ன சொன்னாலும் மனசாட்சி சொல்வதையே கேட்பார்கள். பிறரை காயப்படுத்தி வாழ்வதை விட தங்களை காயப்படுத்தி கொள்ள தயாராக இருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மனிதர் என்ற பெயரை அதிகம் வாங்குவார்கள். ஆனால் அந்த நல்ல மனமே சில நேரங்களில் அவர்களை பலவீனமாக மாற்றும். மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய சக்தி மறைந்திருக்கும். யாராவது அவர்களை இகழ்ந்தாலும் அவர்கள் உடனே பதிலடி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களை மூளையில் தள்ளினால் அவர்கள் திடீரென்று மாறுவார்கள். அந்த மாற்றம் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அமைதியான நீர் திடீரென்று பெரும் அலை ஆகுவது போல மீனம் ராசிக்காரர்களும் தங்கள் சக்தியை வெளிப்படுத்துவார்கள். அப்போது அவர்கள் தங்களை மட்டுமல்ல பிறரையும் உயர்த்தும் அளவுக்கு வளர்ச்சி அடைவார்கள்.
அதே போல மீனம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் மனதுக்குள் தனிமையை விரும்பும் மனிதர்கள். அவர்கள் சிரித்து பேசினாலும் அந்த சிரிப்புக்குள் ஒரு மௌன உலகம் இருக்கும். தனியாக இருக்கும் நேரங்களில் தான் அவர்கள் தங்களை உணர்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை சிந்திக்கிறார்கள், தங்கள் கனவுகளை செதுக்குகிறார்கள். பலருக்கு தனிமை என்பது சோகமாக தோன்றலாம். ஆனால் மீனம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரு அமைதி இருக்கும் இடம். அங்கே அவர்கள் மனதில் சேர்த்து கொண்ட காயங்களை மெதுவாக கழுவி விடுகிறார்கள். இந்த தனிமை அவர்களை சோம்பேறிகளாக மாற்றாது, மாறாக உள்ளுக்குள் பல விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஞானத்தை அளிக்கும். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த சிந்தனையுடன் வாழ்பவர்கள். மீனம் ராசிக்காரர்கள் பயம் என்ற உணவை வெளியில் காட்ட மாட்டார்கள். அவர்கள் மென்மையாக நடந்து கொள்வதால் பலர் அவர்களை பலவீனமாக நினைத்து விடுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்களின் தைரியம் சத்தமாக வெளிப்படாத ஒன்று. வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவர்கள் அதிலிருந்து ஓடிவிட மாட்டார்கள். மாறாக மெதுவாகவும் அமைதியாகவும் அதை கடந்து செல்வார்கள். போராட்டம் வந்தால் கத்தி சண்டை போடாமல் பொறுமையோடு சமாளிப்பார்கள். இந்த அமைதியான தைரியம்தான் அவர்களை நீண்ட தூரம் கொண்டு செல்கிறது. பலமுறை அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்க தெரிந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம், சந்தோஷம் ஏற்படும். அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். புதிய வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, இன்டீரியர் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான செலவுகளையும் உங்கள் மீது மற்றவர்கள் அன்பு கொண்டு செய்து கொடுக்க வேண்டிய பாக்கியம் உண்டாகும். துணைவியிடம் மனம் விட்டு பேசுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் அமைப்புகள் உள்ளது. முருகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். முருக பக்தர்களுக்கு புது வேட்டி சட்டை வாங்கி தருவது, குறிப்பாக தைப்பூசத்தன்று செய்வது பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். முருகர் கோவிலில் நடைபெறும் அன்னதானத்தில் பங்கேற்பதும் நல்லது. உங்களால் முடிந்த அரிசி, பருப்பு, கல், உப்பு போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம். புதிய பொறுப்புகள், கௌரவங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்துவதும் நல்லது. அரசியலில் காணாமல் போனவர்கள் கூட திடீரென தைப்பூசத்திலிருந்து விட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும். வயிறு கீழ் முதுகு தண்டுவிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். லாபஸ்தானத்தில் ஏராளமான கிரகங்கள் இருப்பதால் பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும். பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டாகும். பதவி உயர்வு, பெயர், புகழ், வட்டம், அந்தஸ்து, பெரிய பணம் வந்து சேரும் காலகட்டமாக இருக்கும். ராஜ பதவிகள் உங்களை தேடி வரும். பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் யோகம் உள்ளது. வீட்டில் சிறிது நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படும். நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருப்பதால் நிறைய நல்லவைகள் நடக்கும் காலகட்டமாக இருக்கும். பெரிய பணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் கைக்கு வந்து சேரும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 90% நன்றாக இருக்கும். உக்கிர நரசிம்மர் வழிபாடு மேன்மைகளை தரும். ஏனென்றால் அந்த வரிசையில் மீன ராசியினர் மற்ற ராசியினரிடமிருந்து மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்டிருப்பதாகவும் அனைவரும் விரும்பும் வகையில் சுவாரஸ்ய பண்புகளை கொண்டு இருப்பதாகவும் நெப்டியூன் கிரகத்தால் ஆளப்படும் மீனம் ராசியினர் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள். நடைமுறை வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தனித்துவமான முறையில் தீர்வு காணும் குணம் கொண்டவர்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பவர்கள். பெரியவர்களுக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை தயங்காது அளிப்பார்கள். குறிப்பிட்ட இந்த குணங்கள் மற்ற சில ராசியிடம் ஒத்துப்போகும் நிலையில் இந்த மீன ராசியிடம் மட்டுமே இருக்கும். குறிப்பாக பெண்களிடம் இருக்கும் தனித்துவமான பண்கள் சிலவற்றை குறித்து இங்கு பார்க்கலாம். மீனம் ராசி ஆணானது அடிப்படையில் நீர் ஆகும். தமிழ் சோதரத்தில் அதன் பெயர் மற்றும் சின்னம் இரண்டும் மீனுடன் தொடர்புடையது. மீன் மற்றும் நீருடன் தொடர்புடைய இந்த ராசி நீச்சலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. ஆம், மீன ராசி கொண்ட பெண்கள் நீச்சலில் அதீத ஆர்வம் கொண்டிருப்பார்கள். நீச்சல் மட்டுமல்ல, நீர் சார்ந்த சாகச விளையாட்டுகளிலும் ஆர்வம் கொண்டு இருப்பார்கள். தண்ணீருடன் இருக்கும் வலுவான பிணைப்பு மீனம் ராசியினை நீர் சார்ந்த விளையாட்டுகளில் ஆர்வம் காண்ட தூட்டுகிறது. நிதானத்திற்கு பெயர் பெற்ற மீனம் ராசியினர் தங்கள் மன அழுத்தத்தை போக்கும் ஒரு இயற்கை மருந்தாக நீரை பார்க்கின்றனர். அதாவது தன் மனதில் இருக்கும் குழப்பங்களை போக்க நீச்சல் எனும் மருந்தை பயன்படுத்திக் கொள்வதாகவும். நீருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பது போல் இசையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் ஒரு ராசியாக மீன ராசி பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த மீன ராசியினர் இசை பாடல்கள் பாடுவது, இசை கருவிகளை இயக்குவது, இசையுடன் தொடர்புடைய மற்ற பணிகளில் சிறந்து விளங்குவது என இசையுடன் ஏதோ ஒரு வகையில் இணைந்துள்ளனர். மீனம் ராசியினர் இசையை விரும்புவதற்கு மற்றும் ஒரு காரணம் ஆன்மீக கருப்பொருள் மீது அவர்கள் கொண்டுள்ள அபிமானம். மத நம்பிக்கையில் ஈடுபாட்டுடன் காணப்படும் இவர்கள் இறை வழிபாட்டு பாடல்களை பாடுவதில் தேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். இவர்களின் குரலில் கேட்கப்படும் பாடல்கள் உண்மையில் இறைவனை உங்கள் கண்முன் நிறுத்தும் என்கின்றார்கள். குறிப்பாக நெப்டியூன் கிரகத்தால் ஆளப்படும் இந்த மீன ராசியினர் மர்மமான செயல்பாடுகளுக்கு பெயர் பெற்றவர்கள். அதாவது இவர்களின் செயல்பாட்டுக்கு அர்த்தம் என்ன என்பது நமக்கு எளிதில் புரியாது. ஒரே நேரத்தில் 2க்கும் மேற்பட்ட திட்டங்களை தீட்டுவதோடு அதனை சம நேரத்தில் செயல்படுத்தும் திறமையும் இவர்களிடம் காணப்படுகிறது.
அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, மனிதராக வாழ்வது. பிறரை காயப்படுத்தாமல் தங்கள் உள்ளத்தை காப்பாற்றிக் கொண்டு வாழ்க்கையை ஒரு கலைப்பாடமாக மாற்ற வேண்டும் என்பதே அவர்களின் உள்ளார்ந்த ஆசை. அவர்கள் விட்டு செல்ல விரும்பும் அடையாளம் வீடுகளும் சொத்துக்களும் அல்ல, நல்ல நினைவுகள், நல்ல வார்த்தைகள், நல்ல மனித தன்மை. அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் இறுதியில் அனைவருக்கும் அவர் நல்லவர் என்ற பெயரை விட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை எளிதில் மறக்க முடியாதவர்கள். ஒரு இனிய வார்த்தைகளையும் ஒரு காயப்படுத்திய பார்வையும் கூட அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். அவர்கள் நடந்த விஷயங்களை மேலோட்டமாக நினைப்பதில்லை, அதற்குள் இருக்கும் உணர்ச்சிகளை அதிகமாக நினைப்பார்கள். அந்த நாள் என்ன சொன்னார் என்பதை விட அப்போது நான் என்ன உணர்ந்தேன் என்பதே அவர்களுக்கு முக்கியம். இதனால் தான் சில நேரங்களில் அவர்கள் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி தற்போதைய வாழ்க்கையை ரசித்து மறந்து விடுவார்கள். ஆனால் அதே நினைவுகளே அவர்களுக்கு கருணைகளையும் பொறுமைகளையும் கற்றுக் கொடுக்கும். பிறர் எப்படி காயப்படுவார்கள் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருப்பதால் யாரையும் அவ்வளவு எளிதில் காயப்படுத்த மாட்டார்கள். மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தை கண்ணால் மட்டும் பார்க்க மாட்டார்கள், மனதால் பார்க்கிறார்கள். ஒரு நகரத்தின் சத்தத்திலும் கூட அவர்கள் ஒரு கதையை காண்பார்கள். ஒரு ஏழை மனிதனின் முகத்திலும் கூட வாழ்க்கையின் பெரிய பாடத்தை படிப்பார்கள். உலகம் அவர்களுக்கு ஒரு பெரிய புத்தகம் போல, ஒவ்வொரு மனிதனும் ஒரு பக்கம். அதனால்தான் அவர்கள் பிறரை விரைவாக தீர்ப்பளிக்க மாட்டார்கள். அவனுக்கு ஏன் இப்படி செய்தான் என்று யோசிப்பதற்கு முன் அவனுக்கு என்ன நடந்திருக்கலாம் என்று யோசிப்பார்கள். இந்த பார்வை அவர்களை மிகவும் மனிதநேயமாகவும் சில நேரங்களில் மிகவும் தனித்துவமாகவும் மாற்றுகிறது. மீனம் ராசிக்காரர்களுக்கு பொறாமை வெளிப்படையாக தெரியாது. அவர்கள் யாராவது முன்னேறினால் வெளியில் மகிழ்ச்சியாக பாராட்டுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் நானும் இப்படியாக வேண்டும் என்ற ஒரு வழி எழும். அந்த வழி அவர்களை வெறுப்புக்கு இழுத்துச் செல்கிறது. மாறாக தங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த பொறாமை அவர்களை சோர்வடையச் செய்யும். நான் ஏன் இப்படியாக இல்லை என்ற கேள்விகள் அவர்களின் மனதை சின்ன சின்ன காயங்களால் நிரப்பும். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் தங்களை பிறருடன் ஒப்பிடாமல் இருக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மிகுந்த அமைதிகளை அடைவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகள் பெரும்பாலும் மென்மையாக இருக்கும். அவர்கள் கத்தி பேச விரும்ப மாட்டார்கள், கடுமையாகவும் பேச மாட்டார்கள். ஆனால் அந்த மென்மையான சொற்களின் பின்னால் ஒரு ஆழமான உணர்ச்சி இருக்கும். அவர்கள் சரி என்று சொன்னாலும் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்றுதான் இருக்கும். இந்த மென்மை சில நேரங்களில் அவர்களை பலவீனமாக காட்டும். ஆனால் உண்மையில் அது ஒரு வலிமை. ஏனென்றால் கடினமான உலகத்தில் மென்மையாக இருப்பது மிகப்பெரிய தைரியம். மீனம் ராசிக்காரர்கள் அதிகமாக நம்பும் குணம் கொண்டவர்கள். அதனால்தான் வாழ்க்கையில் சில முறை கடுமையாக ஏமாறுவார்கள். ஒருவர் நல்லவர் என்று நினைத்தால் அடியில் வைத்துக் கொள்வார்கள். பிறகு அந்த நபரை காயப்படுத்தும் போது அவர்கள் மனமுடைந்து போகும். ஆனால் அந்த ஏமாற்றங்கள் அவர்களை கசப்பானவர்களாக மாற்றாது. மாறாக அடுத்த முறை கவனமாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கும். இந்த ஏமாற்றங்கள் அவர்களின் கனவுகளை உடைக்காது, ஆனால் மனிதர்களை தேர்வு செய்யும் கண்களை கூர்மையாக்கும். மீனம் ராசிக்காரர்களின் பொறுமை சத்தமாக தெரியாது. யாராவது தவறாக பேசினாலும் உடனே எதிர்த்து பேச மாட்டார்கள். உள்ளுக்குள் அதை சுமந்து கொண்டு நேரம் வரும்படி காத்திருப்பார்கள். ஆனால் அந்த பொறுமை பலவீனம் என்று நினைத்தால் அது பெரிய தவறு என்று. ஏனெனில் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே மாற்றிக்கொள்வார்கள். அமைதியாக இருந்தாலும் முடிவெடுத்து விட்டால் யாராலும் அவர்களை மாற்ற முடியாது. மீனம் ராசிக்காரர்கள் பிறரின் சோகத்தையும் தங்கள் சோகமான உணர்வதால் மன அழுத்தம் அவர்களை எளிதில் பிடித்து கொள்கிறது. உலகத்தில் நடக்கும் அநீதிகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் நண்பர்களின் கவலைகளையும் மனதில் சுமந்து கொள்வார்கள். அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் காரணமான இல்லாமல் சோர்ந்தது போல தோன்றுவார்கள். இந்த மன அழுத்தத்தை அவர்கள் கலை, இசை, பிரார்த்தனை, தனிமை போன்றவற்றின் மூலம் வெளியே விடுவார்கள். இதுவே அவர்களின் மனதை மீண்டும் அமைதியாக்கும் மருந்து. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீனம் ராசிக்காரர்கள் நாளை அல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை விடமாட்டார்கள். அந்த நம்பிக்கைதான் அவர்களின் உயிர். ஒருவேளை அனைத்தும் தோல்வியடைந்தாலும் அவர்கள் மனம் சொல்வது ஒன்றே, இது முடிவில்லை, ஒரு பாடம். இது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையை தாங்க முடியாது. அதனால்தான் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர்களின் மனதில் ஒரு சிறிய ஒளி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, மனதில் உள்ளது. அவர்கள் பேசும் விதம், சிரிக்கும் விதம், பிறரை கவனிக்கும் விதம் எல்லாமே ஒரு இனிய உணர்வை உருவாக்கும். அவர்களின் அருகில் இருந்தால் மனிதன் மனதாக இருப்பது எப்படி என்று நினைவூட்டும். அதனால்தான் பலர் மீனம் ராசிக்காரர்களை மறக்க முடியாத மனிதர்களாக நினைப்பார்கள். மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் விடும் அடையாளம் பெரிய கட்டடங்கள் அல்ல, பெரிய சொத்துக்கள் அல்ல. அவர்கள் விட்டு செல்வது நல்ல நினைவுகள், இனிய வார்த்தைகள், உதவிக்கரங்கள், காயங்களை குணமாக்கும் மனம். ஒருவர் என் வாழ்க்கையில் அவர் இருந்ததால் தான் மாடினேன் என்று சொன்னால் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி.
அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் தனிமையை தேடுவார்கள். அது அவர்கள் மனிதர்களை வெறுப்பதால் அல்ல, தங்களை மீண்டும் புரிந்து கொள்ளவே. தனிமையில் அவர்கள் மனதோடு பேசுவார்கள், நினைவுகளோடு சண்டை போடுவார்கள், கனவுகளோடு சமாதானம் செய்வார்கள். அந்த தனிமை அவர்களுக்கு தண்டனை அல்ல, அது ஒரு மருந்து. மற்றவர்கள் வெளி உலகத்தில் சலசலப்பை தேடும் போது மீனம் ராசிக்காரர்கள் உள்ளுலகத்தில் அமைதியை தேடுவார்கள். மீனம் ராசிக்காரர்களின் கனவுகள் சாதாரண கனவுகள் அல்ல, அவர்கள் தூங்கும் போது வரும் கனவுகளிலும் அர்த்தம் தேடுவார்கள். சில நேரங்களில் கனவுகள் அவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். நேற்று இப்படி கனவு வந்தது என்று அவர்கள் சாதாரணமாக சொல்ல மாட்டார்கள், அதுக்கு எனக்கு என்ன சொல்கிறது என்று யோசிப்பார்கள். அதனால்தான் பல மீனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகம், தத்துவம், மனைவியல் போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் தங்களை குறைவாக மதிப்பிடும் பழக்கம் கொண்டவர்கள். மற்றவர்களின் திறமைகளை உயர்வாக பார்க்கும் போது தங்கள் திறமைகளை சிறியதாக நினைப்பார்கள். உண்மையில் அவர்களிடம் இருக்கும் ஆழமான சிந்தனை, கருணை, கற்பனை திறன் இவை அரிய பொக்கிஷங்கள். ஆனால் அதை தாங்களே உணர நேரம் எடுக்கும். வாழ்க்கையில் சில வெற்றிகள் கிடைக்கும் போதுதான் நானும் முடியும் என்ற நம்பிக்கை மெதுவாக உருவாகும். மீனம் ராசிக்காரர்கள் காதலாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் உறவுகளில் முழுமையாக தங்களை கொடுப்பவர்கள். எனக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்பதை விட நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்பதே அவர்களின் கணக்கு. அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இருந்தால்தான் அந்த அர்ப்பணிப்பே அவர்களின் அடையாளம். மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் வழியை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். சிரிப்பின் பின்னால், சாதாரண வார்த்தைகளின் பின்னால் ஒரு பெரிய சுமைகளை மறைத்துக் கொள்வார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டால் ஒண்ணுமில்லை என்பதே அவர்களின் வழக்கமான பதில். ஆனால் அந்த ஒண்ணுமில்லை என்ற சொல்லுக்குள் நிறைய எல்லாம் இருக்கு என்ற அர்த்தம் இருக்கும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது மீனம் ராசிக்காரர்களுக்கு எளிதல்ல. பழைய பழக்கங்கள், பழைய மனிதர்கள், பழைய நினைவுகள் இவற்றை விட மனம் மறுக்கும். ஆனால் ஒருமுறை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அதில் அழகையும் காண்பார்கள். பழையது போனாலும் புதிது நல்லதாக இருக்கலாம் என்று அவர்கள் மனம் சொல்ல ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை அவர்களுக்கு புதிய கதையை எழுதத் தொடங்கும். மீனம் ராசிக்காரர்கள் மன்னிக்க எளிதானவர்கள். யாராவது காயப்படுத்தினாலும் அவன் அறியாமல் செய்திருப்பான் என்று காரணம் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் மன்னித்து விட்டாலும் மறக்க முடியாது. காயம் மறைந்தாலும் அதன் சின்னம் மனதில் இருக்கும். அதனால்தான் அவர்கள் சில உறவுகளை மெதுவாக விட்டு விலகுவார்கள், சண்டை இல்லாமல், குற்றம் சாட்டாமல், அமைதியாக. மீனம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி என்பது வெறும் பணம் அல்லது பதவி அல்ல, மனநிறைவு, அமைதி, பிறருக்கு பதவி உணர்வு. இதுவே இவர்களுக்கு உண்மையான வெற்றி. அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் பெரிய பதவிகளை விட மனதிற்கு பிடித்த வேலைகளை தேர்வு செய்வார்கள். உலகம் இது சிறிய வேலை என்று சொன்னாலும் அவர்கள் மனம் இது ஏன் என்று சொன்னால் போதும். மீனம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மிகவும் வலுவானது. ஒரு மனிதனை பார்த்தவுடனே இவன் நல்லவன் அல்லது இவன் கவனமாக இருக்க வேண்டும் என்று மனம் சொல்வது பல சரியாகவே இருக்கும். அதை அவர்கள் லாஜிக்காக விளக்க முடியாது. ஆனால் மனம் சொல்வதை புறக்கணித்தால் பின்னால் வருந்துவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தேடுவது அமைதி, பெரிய சத்தம் இல்லாத மகிழ்ச்சி, ஆழமான உறவுகள், மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளும் வாழ்க்கை. உலகம் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அவர்கள் மனம் ஒரு இடத்தில் நின்று சரியாக வாழ்கிறேனா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் கிடைத்த நாளே அவர்களுக்கு வாழ்க்கை முழுமை அடையும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள். சிரிப்புக்குள் அதை மறைத்து வைப்பார்கள். வேலை, உறவு, குடும்பம் என்று பல இடங்களில் அழுத்தம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த அழுத்தம் மனதில் குவிந்து ஒரு நாள் கண்ணீராக வெளியே வரும். அவர்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக இசை கேட்பார்கள், தனியாக நடப்பார்கள், கடவுளிடம் பேசுவார்கள் அல்லது யாரிடமும் சொல்லாமல் எழுதுவார்கள். மற்றவர்கள் சத்தமாக கோபப்படும் போது மீனம் ராசிக்காரர்கள் அமைதியாக வலியை அனுபவிப்பார்கள். மீனம் ராசிக்காரர்கள் வாழும் உலகம் வெறும் வெளி உலகம் மட்டுமல்ல, அது உள்ளுக்குள் உருவாகும் கற்பனை உலகமும் கூட. அவர்கள் மனதில் கதைகள் உருவாகும். மனிதர்களுக்கு பின்னணி கதைகள் இருக்கும், சம்பவங்களுக்கு அர்த்தங்கள் இருக்கும். சில நேரங்களில் உண்மையை விட கற்பனை அழகாக தோன்றும். அதனால்தான் அவர்கள் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், நடிகர்கள் போன்ற கலைத்துறைகளில் பிரகாசிப்பார்கள். உலகம் பார்க்காத அழகை அவர்கள் மனம் பார்க்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரு கருவி, இலக்கு அல்ல. என்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாகவே அவர்கள் பணத்தை நினைப்பார்கள். பணம் இல்லாமல் வாழ முடியாது என்பதை புரிந்து கொண்டாலும் பணம் மட்டுமே வாழ்க்கை என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதனால் சில நேரங்களில் அவர்கள் சேமிக்க மறப்பார்கள், பிறருக்கு உதவுவதில் அதிகம் செலவிடுவார்கள். ஆனால் ஒருமுறை வாழ்க்கை அவர்களை கற்றுத்தந்தால் அவர்கள் மெதுவாக பணத்தின் மதிப்பை உணர ஆரம்பிப்பார்கள். மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை உள்ளுக்குள் மிக ஆழமாக நேசிப்பார்கள். வெளியில் அதிகமாக காட்ட மாட்டார்கள். ஆனால் குடும்பத்திற்காக தங்களை மறந்துவிடும் அளவுக்கு தியாகம் செய்வார்கள். பெற்றோர், சகோதரர்கள், உறவினர் யார் பிரச்சனையில் இருந்தாலும் அது என் பிரச்சனை என்று நினைப்பார்கள். குடும்பத்தில் சண்டை வந்தாலும் அதை நீட்டிக்க விரும்பாதவர்கள். சமாதானம் செய்து வைப்பதே அவர்களின் இயல்பு.
மீனம் ராசிக்காரர்கள் மனிதர்களை அதிகமாக நம்புவார்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அவர்கள் வெளியில் கோபப்பட மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் சுருங்கி போவார்கள். எல்லோரும் இப்படித்தான் என்று ஒரு பொதுவான முடிவுக்கு வருவார்கள். இதனால் தான் சில மீனம் ராசிக்காரர்கள் காதலையும் நட்பையும் மெதுவாக விட்டு விலகுவார்கள். ஆனால் மனம் முழுவதும் கசப்பாக மாறாது. இன்னும் நம்பிக்கை இருக்கும். ஆனால் அது பயத்தோடு கலந்த நம்பிக்கை. மீனம் ராசிக்காரர்கள் முடிவு எடுக்கும் போது லாஜிக்கை விட மனசை கேட்பார்கள். இதுதான் சரி என்று மனம் சொன்னால், உலகம் இது தவறு என்று சொன்னாலும் அதை தேர்வு செய்வார்கள். சில நேரங்களில் அது தவறாக முடியும். சில நேரங்களில் அதுவே அவர்களின் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். அவர்கள் வாழ்க்கையை ஒரு கணக்கு புத்தகமாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு உணர்ச்சி பயணம். மீனம் ராசிக்காரர்கள் கடவுளை பயத்தால் அல்ல, அன்பால் அணுகுவார்கள். கோவில், தேவாலயம், பள்ளிவாசல், இடம் முக்கியமில்லை என்று மனசு கேட்கிறது என்றால் போதும். வாழ்க்கையில் பதில் கிடைக்காத கேள்விகள் வந்தால் அவர்கள் ஆன்மீகத்தை நோக்கி நகர்வார்கள். அது மதம் மட்டுமல்ல, தியானம், ஜபம், தனிமை எல்லாமே அவர்களுக்கு ஆன்மீக அனுபவம். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் பொறாமைப்படுவார்கள். ஆனால் அது கெட்ட மனதால் அல்ல. அவனுக்கு கிடைத்தது எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்ற வழியால். அந்த வழியை அவர்கள் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். தங்களை குறை சொல்லிக் கொள்வார்கள். சிலர் அதையே ஊக்கமாக மாற்றுவார்கள். சிலர் அதையே சோகமாக மாற்றுவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் அடிக்கடி நான் ஏன் வாழ்கிறேன் என்று கேட்பார்கள். பணம் சம்பாதிக்கவா, குடும்பம் நடத்தவா, இல்லை யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கவா? இந்த கேள்விக்கான பதில் தேடுதலே அவர்களின் வாழ்க்கை பயணம். அதனால்தான் சாதாரண விஷயங்களிலும் அவர்கள் அர்த்தம் தேடுவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் இறுதியில் பெரிய புகழோடு நினைவில் இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். யாராவது என்னை நினைத்தால், நல்ல மனுஷன் என்று நினைத்தால் போதும் என்று நினைப்பார்கள். அவர்களின் பெயரை விட அன்புகளின் பண்புதான் நீண்ட நாள் உயிரோடு இருக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மீனம் ராசிக்காரர்களின் மனதில் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். வயது எவ்வளவு ஆனாலும் உள்ளுக்குள் ஆச்சரியப்படவும் நம்பவும் கனவு காணவும் தெரிந்த மனம். சிறிய விஷயங்களிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு பாடல், ஒரு மலைத்துளி, ஒரு இனிய வார்த்தை. இந்த குழந்தை மனம்தான் அவர்களை கடினமாக மாறவிடாமல் காப்பாற்றுகிறது. உலகம் கற்களால் மாடினாலும் அவர்கள் மனம் மலராகவே இருக்க முயலும். சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.